அதாவதுங்க, தலைவருடைய 50வது ஆண்டு திரைப்பயணத்தின் 50வது ஆண்டினுடைய கூலி படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்று உலகம் முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதுமே இருக்கிறார்கள். எங்க வயதுக்கு 40 ஆண்டு காலமாக தலைவருடைய படத்தை விடியகாலம் 3 மணியிலிருந்து 4 மணியிலிருந்து 5 மணியிலிருந்து இத்தனை சிறப்பு காட்சிகள் ரசிகர் மன்றங்க தமிழகம் முழுவதும் நாங்க பார்த்தது வரலாறு. இந்த கூலி படத்தின் டிஸ்ட்ரிபியூட்டர் எங்களை 4 நாட்களாக அலைய விட்டுருக்கிறார். எங்களை 4 நாட்களாக எங்களுக்கு மேல் இடத்துல இருந்து ஆர்டர் வரல 9 மணி காட்சிக்குன்னாங்க. நேற்று முந்தானேத்து சாயந்தரமே அனுமதி வழங்கிட்டாங்க அரசாங்கம் 9 மணி காட்சிக்கு கொடுக்கலான்னு. அதையும் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டோம், தியேட்டர் உரிமையாளர்கிட்ட போய் கேட்டோம். எங்களுக்கு இன்னும் அந்த மாதிரி அனுமதி வரலீங்கன்னா என்னதான் பிரச்சனைன்னு கேட்டா, கடைசி வரையிலுமே எங்களுக்கு சிறப்பு காட்சி டிக்கெட் சேலம் மாவட்டத்தில் கொடுக்க மறுத்து விட்டார்கள். திரையரங்க உரிமையாளரும் மாவட்ட செயலாளர் SK கணேசன் அவர்கள் தலைமையில் கடிதம் கொடுத்திருக்கிறோம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, தியேட்டருக்கு கொடுத்திருக்கிறோம். இவங்க யாருமே எங்கள் மீது எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே எடுத்துக்கல. எங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்காம எங்களை இந்த படத்துக்கு பேனர் வைக்கிறதுக்கு கூட எந்த தியேட்டரும் அனுமதிக்கல. அதனால திரை உள்ளவர்களையும் நாங்க கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்க டிஸ்ட்ரிபியூட்டரையும் நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்க ஒரு ஒன்றிய செயலாளர். சேலம் மாவட்டத்தில் 22 ஒன்றியம் 4 நகரம் இருக்கிறது. எங்களுக்கு சேலம் மாவட்டத்தில் இதுதான் 40 ஆண்டுகள் நாங்க பார்த்த வரலாறுல முதல் முறையாக ரசிகர்களை அலைய விட்டு சிறப்பு காட்சிகள் காட்டாம இருந்த முதல் முறை இது. கேரளாவில் 4 மணிக்கு ஓடுது, 5 மணிக்கு ஓடுது, கர்நாடகாவில் ஓடுது, அனைத்து மாநிலம் ஆந்திராவில் ஓடுது. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த விதிவிலக்கு? தமிழக அரசையும் நாங்க கேட்கிறோம். எங்க மாவட்ட செயலாளர் 4 நாட்களாக திரையரங்கத்தில் உள்ள அனைத்து தியேட்டர்களையும் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட எவ்வளவோ நாங்க கெஞ்சி பார்த்தோம், எங்களை மறுத்துட்டாங்க. அதே நேரத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் இது யாரு தலைமை எடுத்து நடத்துறாங்களோ அவங்க இதை வெரிபிகேஷன் பண்ணணும். ஆமா, அது அந்த ரேட்டை நான் சொல்ல விரும்பல. நானு இருந்தாலும் ரேட்டு சொன்னாங்க. நாங்க எந்த ரேட்டுனாலும் பரவாயில்ல. தமிழகம் முழுசும் 1000 ரூபாய்னாங்க. அதுக்கே நாங்க தயாரானோம். தர டிக்கெட்ல இருந்து பால்கனி வரைக்கும் ஒரே ரேட்டுனாங்க. அதுக்கும் ஒத்துக்கிட்டோம். 11ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதியில இருந்து நாங்க அலையிறோம் டிக்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட. அவர்கிட்ட கடிதம் வாங்குறது கூட வர மாட்டேன்றாரு. 3-4 நாளா கலைகிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி நம்ம டிக்கெட்டு வேணுங்க, தியேட்டர்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, தியேட்டர்ல நான் எதுலயும் தலையிட முடியாது, தியேட்டருக்காரங்களை நீங்க போய் பாத்துங்க, பேசிங்க, அதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒரே வார்த்தையை சொல்லிட்டாரு. டிஸ்ட்ரிபியூட்டர் டைரக்டா அவங்க தான் பண்றாங்க. நாங்க தியேட்டர்ல டிக்கெட் நாங்க எடுக்கல, டைரக்டா சன் நிறுவனம் தான் பண்ணுது. அதனால நீங்க அவங்ககிட்ட தான் பேசணும்னு தியேட்டருக்காரர் சொல்றாரு. ஆனா கலைகிட்ட போய் பேசினா என்கிட்ட வரவே கூடாது. ஏங்க உங்களை சந்திக்கணும், ஒரு ரஜினி மக்கள் மன்றம் ஒரு தலைமையை சந்திக்கணும்னா கூட எங்களை டிக்கெட் விஷயமா சந்திக்க கூடாது, நீங்க பார்க்கவே கூடாது, நீங்க தியேட்டர்ல போய் பாத்துங்கன்ட்டாரு. அதனால அது எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலுங்க. இது தலைவர் நாலேஜுக்கு போகணும். சிறப்பு காட்சி இவங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் டைரக்டா அவங்க பேசுறத இவங்க அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறாங்க, இவங்க கொடுக்கறாங்கன்னு தியேட்டர்காரர் சொன்னதான் நமக்கு தெரியும். நாங்க எந்த தியேட்டரா இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. எங்களுக்கு ரசிகருங்கும் போது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் காட்சிக்கு எதுக்கு அலைய விடணும்? இந்த டிக்கெட்டை 3 நாளைக்கு முன்னாடியே கொடுத்திருந்தா இன்னும் சந்தோஷமா மன உளைச்சல் இல்லாம நாங்க நல்லா நிம்மதியா பாத்திருப்போம், வாங்கிட்டு நல்லா நிம்மதியா இருந்திருப்போமா. நேற்று ஈவினிங் வரைக்கும் நாங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப மன உளைச்சலுங்க. இதை வன்மையா கண்டிக்கிறோம்.